கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, பவன் தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, தந்தை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. நன்றி 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 நன்றிங்க நன்றிங்க. நாடு போற்றக்கூடிய நாயகனை இந்த நானிலவு சுற்றி வரக்கூடிய நாரதனும் போற்றி வணங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சபையறிந்து பேசு, அதிலும் சமயம் அறிந்து பேசு, இல்லை என்றால் பேசாது இருந்து பழகின்பார்கள். சபையை மதிக்க கற்றுக்கொள்வதற்கு உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டியாக திகழக்கூடியவன் நாரதன். எனது கொள்கைகளும் கோட்பாடுகளும் சரியாக நடப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இடத்திலே தெய்வத்தால் ஆகாதனின் முயற்சி தன் மெய் வருத்த கோழி திருமணம். உண்மையிலேயே முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வெற்றி காணலாம். வெற்றி ஒன்றுதான் இலக்கு என்பதை தெரிந்துவிட்டால் அதற்கு அடிப்படை தோல்விதான். தோல்வியை எவன் ஒருவன் தழுவுகின்றானோ, தழுவுகின்றானோ அவனான் அவனிலே வெற்றி பெறுவான். அப்படியெல்லாம் பார்ப்பதற்கு இந்த இடம் சிறப்பான இடம் என்றால், இந்த இடத்திலே நான் வந்து இவ்வளவு நேரமாகிவிட்டது, இந்த இடத்திலே யாராவது இருப்பார்களா அல்லது ஏதாவது ஒரு சத்தம் கேட்கிறதா கவனித்து பார்க்கிறேன். நம்ம நாராயண என்ன வேற மாதிரி கேட்குது. முதலிலே கேட்டது ஆளோரு சோ, இங்கிட்டு ஓரத்தில் சேர மாதிரி கேட்கறது, எட்டுக்கு பத்து இடையில மாதிரி கேட்குது. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். ஆளோலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்மாவுக்குள் லோகத்தை அடக்கி ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்தின் பிரதனை ஆராய்ந்து ஆளோலம் சோ என்று அழகான முறையிலே கவிதை பண் பாடிக்கொண்டிருக்கிறாள் காலமகள். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பார்கள். அந்த உரிமை குரலை இவள் பயன்படுத்தி விட்டால் இவளுக்காக நான் உறவை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் சாரீர் வளம், சங்கீத ஞானம், என்ன ஒரு சாரி வளமோ இவளை கேட்டவாறு பாடுவோம். நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை, சொல்லிட சலங்கை குளியிட கலையில் பயின்றவள் நீ, ராகம் வாடிடத்தாலும் சேர்த்திட கற்றுக்கொண்டவள் நீ, எனது காணும் உன் காதி விழ விளையா, உள்ளதை தொட விளையா,
மூடன் கதை சொன்னான் என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம், இது காதல் தெய்வீகம். நடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை அதுதான். நிலவுக்கு வானமுண்டு, மலருக்கு மாசம் உண்டு, கொடிக்கொரு கிளையும் உண்டு, எனக்கென்று எல்லாம் உண்டு. ஏன் படைத்தானோ இறைவனும் என்னை, உலகில் எனக்கோ ஒரு வழி இல்லை. ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆளு, ஒரு ராணியும் இல்லை வாழ உறவும் இல்லை, அதில் பிரிவும் இல்லை. அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேனாலும் तेरे मेरे बीच में ऐसा है ये बंधन अंसार. 40 வருஷத்துக்கு முன்னால அன்றைக்கு காதலர்கள் தேசிய கீதம் அடி பேம்பா இருக்கிற பாட்டை போட்டோன்னு மக்களுக்கு அவ்வளவு ஒரு அசைனமா இருக்கும். ஏன்னா இசையால் வசமாக இதயம் எதையும் என்பார்கள். மொழிக்கு அதாவது இசைக்கு மொழி ஒரு தடையே கிடையாது, ரசிப்பு தானே காரணம். இருக்கட்டும் பிடிங்க. நானும் முதல் முறவை ஆடி வந்த பறவை, நானும் முதல் முறவை ஆடி வந்த பறவை, தேடி வந்த வேலை ஏடன் செய்த லீலை, தேடி வந்த வேலை ஏடன் செய்த லீலை, இறகுகள் உடைந்ததடி
தேகத்தை காக்க முடியாது நீயே என் இதயம் இல்லையே இல்லை உதயம் எனது காணும் உன் காதில் விழவில்லையா உள் நெஞ்சை தொடவில்லையா இணைகிறது வெல்வமேகிறது நாதமீண்டுகிற மாறாயோ புயலும் படுகிறது கடலும் பொதிக்கிறது படக்கு செலுத்துகிற மாறாயோ எண்ணு இழந்த விழுவியறைய துணிகையிலும் தீபம் போல மனம் அடைகிறது எண்ணெய் இழந்த விழு உன்னை காக்கையிலும் இதை அரங்கமிக அழைக்கிறது வாழ்வது ஒரு முறை உனக்கென வாழ்வது முழுமை என்பே சாவது ஒரு முறை உனக்கென சாவதே பெருமை என்பே நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேளை வேடம் செய்த லீலை தேடி வந்த வேளை வேடம் செய்த லீலை இறகுகள் ஓடித்ததடி இறகுகள் நனைத்ததடி உயிரே உயிரே நன்றி 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 இந்த பாடலுக்கு இந்த அன்பான பாடலுக்கு அழகான முறையிலே ரசிக்கக்கூடிய வகையிலே பெருமை சேர்த்த இந்த கைதட்டு பாராட்டு அனைவரும் பாராட்டிய விஷயம் எல்லாமே பக்கவாத்திய கலைஞருக்கு தான் சார். உண்மைதான். 4 தூண்கள் இல்லை என்றால் ஒரு கட்டடம் நிலை பெறாது. இந்த பாடல் என்ற கட்டடம் நிலை பெறுவதற்கு இந்த பக்கவாத்தியம் என்ற 4 தூண்கள் தான் சரியாக இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் இசையை கோர்வையாக அது இல்லை, நீங்க சரியா பாடினதுனால தான் எங்களுக்கு சரியா வாய்ஸ் அது உண்மைதான். ஏன்னா ஒரு வண்டியை ஓட்டுறோம்னா 2 மாடு சரியா இருக்கணும்ல. ஒத்த மாடு சொன்ன மாதிரி ஓன மேட்டுக்களுக்கு தவளை தண்ணி கிழத்த கதையாயிருக்கும். பண்ணா நாங்கள் வாசிச்சோம்னா சரியா இருக்க அச்சவன் தான் எடுக்கணும் வழி தெரிஞ்சவன் தான். சுருதி மாதா லயம் பிதா. ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி சேர்ந்துட்டா பிள்ளை பிறப்பு அப்படின்ற ஒரு பொதுவான நியதி. ஆனால் கீதம் அப்படின்ற ஒரு குழந்தை பிறக்கணும்னா அதுக்கு சுருதி மாதானா பெட்டிதான் அம்மா, அமிர்தகந்த அப்பா. இவங்க 2 சரியா இருந்தால் இந்த கீதம்ன்ற குழந்தைக்கே வேலை. அதானே உண்மை. இசையால் இசையை வசப்படுத்த உங்க பேர் கீத பிரிய என்ன வச்சுட்டா. அதனால பிரியம் இருக்கட்டும். அந்த பிரியமாக நீங்கள் பாடும் பொழுது, ஏன்னா நீண்ட இளவைக்கு அன்பு நண்பர்களுடைய பார்க்கும்போது அந்த 7 நாட்கள் நினைவுக்கு வருகிறது. இப்படி அஞ்சரே சசக நிசபா நிசாசா சசமக நிசபா நிசாசா நிசசபபாதமம மம கமக கமகமனி பகரே சன்னி சப்தஸ்வர தேவி உணரு நீ எண்ணில் வரகானம் அருடு நீ அணையில் மாமனாவில் வாழும் எல் கவியில் ஒளி தீபமேற்றும் சப்தஸ்வர தேவி உணரு.
அரங்கேறும் நேரம் மலர்கடைகள் பரிமாறும் தேகம் இனி நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதமாகும் கவிதை அரங்கேறும் நேரம் மலர்கடைகள் பரிமாறும் தேகம் பாவை உன் பாதம் தேடி வரும் பாடல் என் ஆசை கோடி பாவை உன் பாதம் தேடி வரும் பாவை என் ஆசை கோடி இனி காமம் பல்லாக்கிலேறி நாம் கிளப்போம் உள்ளாத ஊரில் உன் அங்கும் தமிழோடு சொந்தம் இது என்றும் திகட்டாத சொந்தம் கவிதை அரங்கேறும் நேரம் மலர்கணிகள் பரிமாறும் தேகம் தேகம் கைகள் பொன்னேனி கலந்து மலர் பொய்கை கொண்டாடு விருந்து கைகள் பொன்னேடி கலந்து கலந்து பொய்கை கொண்டாடும் விருந்து இனி சொர்க்கம் வேறொன்று எதற்கு இந்த சுகமோ இடில்லை அதற்கு மனம் கங்கை நதியான உறவை இனி எங்கே இவை மூடும் இளமை கவிதை அரங்கேறும் நேரம் மலர்கணிகள் பரிமாறும் தேகம் 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 கெயின். நீரில் நின்றாடும் போது சுடும் நெருப்பாயில் தேகமாறும் நீரில் போது சுடு நெருப்பாய தேகமாகும் அது நேரில் நீ வந்த வாயு இந்த நிலைமை எப்போது மாறும் உன் இளமை மழை வேகம் ஆனால் என் இதயம் குளிர் வாடை காணும் கவிதை அரங்கேறும் நேரம் மலர்கணைகள் பரிமாறும் தேகம் இனி நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதமாகும் கவிதை அரங்கேறும் நேரம் மலர்கணைகள் பரிமாறும் தேகம் நன்றி 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 தேவலோகத்துக்கு இணையாக ஒருத்தி பூலோகத்திலே பாடிக்கொண்டிருக்கிறார் என்றால் நாம அதில் சளைத்தவர்களா என்று பார்க்கும் பொழுது உண்மையில்தான் அதற்கெல்லாம் காரணம் ஈன்ற பொழுதினில் பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோடு என கேட்ட தாய் வாருங்கள் பாடலை பாராட்டக்கூடிய வகையிலே பக்குவமான ஒரு அன்பளி பொழுது பெருமை சேர்த்த அன்பு சகோதரர் உயர்ந்த நமது ராஜாராம் அன்பு சகோதரர் பிரபு நண்பு நண்பர் ராஜாராம் உள்ளிட்ட நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள வணக்கம் கண்ணியமான முறையிலே கழகத்தை வாயிலாக தேர வேண்டும் என்றால் ஈன்ற பொழுது பெரியவக்கும் தன்மகளை சான்று என கேட்ட தாய் என்று சொல்லி இந்த தாயினுடைய விரும்பி பாட வேண்டும் என்ற ஒரு அன்பு கட்டளை அந்த அன்பு கட்டளைக்கு நீதோ மண்டபுகளை 300 நாள் சுமந்து என்ன மூச்சடைக்கு பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமாய்ந்தெடுத்து மாறிலையும் அம்மா தோளிலையும் நான் புறங்க என கட்டி காட்டிலையும் அம்மா மேட்டிலையும் நெத்தி வேர்வை நித்தஞ்சுட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே நீதான் என் பூமி என்னைக்குமே நீதான் என் பூமி அம்மா அண்ணா சும்மா இல்லடா அவ இல்லேன்னா யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி
பெத்தவள மறந்தா அவை செத்தவனே தாண்டா. அந்த உத்தமியே நினைச்சா அவை உத்தமனே தாண்டா. ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ என் தெய்வமே இது பொய் தூக்கமா நான் காணவே இன்னும் நாளாகுமா. ஆராரிரோ பாடியதாரோ ஆரோ கோழி மிதிச்சு அந்த குஞ்சுக்குமே சேதமில்லை. கோழி கதவடைச்சா சாமி தூங்க போறதில்லை. கோடி பணம் இருந்து நெஞ்சுக்குள்ள இன்பமில்லை. தாயின் மடியிலதான் என்னைக்குமே துன்பமில்லை. என் தாய் மனசே அம்மா என் தாய் மனசே வெள்ளே அதிலால் வளர்ந்த முள்ளே. என் தாயாலே தொல்ல ஒரு காலத்திலும் இல்லை. அன்னமே அன்னமே அன்னை சொல் வேதமே சொல்லத்தான் ஒரு வார்த்தை போதனையே. ஏ சொந்தந்தா தாய விட்டு போகலையே. தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம். நன்றி சொல்ல போதாதம்மா ஏழேழு செல்வம் இது மாறாத துன்பம். அத்தாவும் சில அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்கு துளி கட்டியாட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலவட்ட பார்த்தாலே சேத்தலைக்கே தோணா சித்தாளு என்ன போட்ட வேணும். நான் சித்தாளு என்ன போட்ட வேணும். நான் சித்தாளு என்ன போட்ட வேணும். ஆத்தாவும் சேல ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தகவட்டு பார்த்தாலே சேத்தனைக்கே தோணா சித்தாளு என்ன போட்ட வேணும். சித்தாளு என்ன போட்ட வேணும். சித்தாளு என்ன போட்ட வேணும். அத்தாவும் சேலே விருந்தன விரிப்பிலனா படுத்து கிடந்தது ஓசேலதானே பண்ண பூஞ்சோலதானே. இடுப்பில கட்டிக்கிட்டு இசை பழகினது ஓசேலதானே பண்ண பூஞ்சோலதானே. கஞ்சி கூட தூக்கும்போது சும்மாடா இருக்கும். நீ சேல கட்டி இறச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும். சில கட்டியரத்த தண்ணி சக்கரையா இனிக்கும். ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போலே ஆத்தாவும் சேல அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் பூஞ்சேலதானே வண்ண பூஞ்சோலதானே.
போட்டா எரியும். ஆத்தாவும் சேலே அந்த ஆகாயத்தை போலே தொட்டில் கட்டி தூங்கு, புலி கட்டி ஆடு ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதொட்டு பாதாள சேத்தனுக்கு போனா சித்தாள என்ன போத வேணும் நான். சித்தாளு 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 என்ன போத வேணும். நன்றி நன்றி. ஹலோ, அம்மாவுக்காக ஒரு அண்ணன் பாட்டு பண்ணார். என்ன ஒரு சின்ன கவிதை. அம்மாவை ஒரு நாள் கடவுளாக நினைத்ததில்லை. ஏன் தெரியுமா? என் கஷ்டத்தை பார்த்து ஒரு நாள் கல்லாக இருந்ததில்லை. மன்னிக்கவும், சிலையாக நின்றதில்லை. நன்றி, வணக்கம். ஒரு சொல் வாசகம். ஒரு வாசகத்து முருகாதார், திருவாசகத்து முருகார் என்று மாணிக்க வாசகர் பெருந்தகை சொன்னது போன்று உண்மையிலேயே கல்லில் வடித்த சிலையை காட்டிலும் கருவில் வளர்த்த என் தாய் தான் உலகத்தை முதலிவு என்பார்களே, அந்த மேற்கோள் காட்டி அன்பான முறையிலே தாயின் விடலை பாடியதற்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அன்பு சகோதரர் உயர் திரு செல்வராஜ் அவர்கள் உள்ளிட்ட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஏன்னா உலகத்தில் எத்தனை பிறவிகள் இருந்திருக்கலாம், தாயினுடைய பெருமை போட்டு உலகத்தில் எதுவும் கிடையாது. ஏன்னா அண்ணன் தம்பிக்கு பாடிட்டான், அப்பாவுக்கு பாடிட்டான்.